இந்த சீரீஸில் நம்மளோட கார்டனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ தானே நம்ம கார்டன் அழகாக மாறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரின்சி அண்ட் வெல்கம் டு மை சீரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். கடலில் பயங்கரமாக புயல் அடிச்சிட்ருக்கும்போது கப்பலை பாதுகாக்கிற ஒன்று தான் நங்கூரம். அந்த நங்கூரம் புயலெல்லாம் தடுத்து நிறுத்திடாது, ஆனால் கப்பலை நிலை குலையாமல் பாதுகாக்கிறது தான் அதோட வேலையே. அது மாதிரி நம்ம லைஃப்லேயும் பிரச்சனை, பயம், குழப்பம், தனிமை இது மாதிரி பெரிய பெரிய புயல்லாம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை பாதுகாக்கிறது நமக்குள்ளே இருக்க பீஸ் தான். இந்த சமாதானம் நமக்கு வெளியிலேருந்தெல்லாம் கிடைக்கிறதில்ல, இது காட் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட். இந்த சமாதானம் நமக்குள்ளே இருந்ததுன்னா ப்ராப்ளம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட முடியாது, ஆனால் அதை ஃபேஸ் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் காட் கொடுக்குற சமாதானம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவரோட சமாதானத்தையே நமக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் நம்ம ஃபீல் பண்ணணும்? இந்த சமாதானம் நம்மக்கிட்ட இருக்கும்போது யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினாலோ கோவப்படுத்தினாலோ அது நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அவங்கக்கிட்டேயும் ஃப்ரெண்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்மக்கிட்ட இருக்க சமாதானம் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு ஃப்ரூட் நம்ம கார்டனில் இருந்தால் நம்ம கார்டன் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆமாம், அடுத்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸில் ஒன்று தான் சமாதானம். காட் கொடுக்குற இந்த சமாதானத்தை வச்சு நம்ம ரொம்பவே ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.